நம்முடைய பிதாவாகிய பராபரனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். பேசும் என் ஆண்டவா, பேசும் என் இயேசுவே, வேதத்தை படிக்கும் போது வேலை நான் கரடும் போது பேசும் பேசும் அதிகாலை நேரத்தில் ஓம் வேதத்தை தியானிப்பேன். அந்தி சந்தி மத்தியானத்தில் ஓம் வேதத்தை தியானிப்பேன். வேதத்தின் மூலமாய் பேசும் பேசும், வேதத்தின் மூலமாய் பேசும் 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 என் ஆண்டவரே, பேசும் பேசும் என் இயேசுவே, வேதத்தை படிக்கும் போது ஏழை நான் கதறும் போது பேசும் 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 பேசும். பரிசுத்த பிதாவே, உடைய வார்த்தையின் மூலமாய் நீர் என்னோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசும். நீர் பேசுகிற தேவனாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வேதத்துள்ள மகத்துவங்களை பார்க்கும்படிக்கு எங்களுடைய கண்களை திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாளிலே யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிறிஸ்துமஸ் வாழ்த்துகளையும் தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிற நண்பர்கள், உறவினர்கள், திருப்பத்தூர் பகுதியில் வசிக்கிற மக்கள், உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆரோக்கியநாதர் திருச்சபைக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளை நினைவு கூறுகிற இந்த நாளிலே வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிற மிக முக்கியமான காரியம், இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை வேத வசனத்தின் மூலமாக நாம் சிந்திக்க போகிறோம். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மனிதனாய் பிறந்த அன்றைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்து யார் என்பதையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் புரிந்து கொள்ளவில்லை. அதனுடைய விளைவு தான் அவர் சத்திரத்தில் பிறக்க வேண்டியதாயிடுச்சு. இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்திருப்பார்களானால் எல்லாரும் என்ன செஞ்சுருப்பாங்க? போட்டி போட்டுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு எல்லாரும் கூப்பிட்டுருப்பாங்க, இல்லைங்களா? அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர் என்ன ஊர்? பெத்லகேம். பெத்லகேம் இயேசுக்கு என்ன வேணும்? சொந்த ஊரை தான். நீங்கள் சொந்த ஊருக்கு போயிருக்கீங்களா? போனால் என்ன நடக்கும்? வீடு வீடாக போய் எல்லாரையும் பார்க்கணும். ஏன்? எல்லாருமே தெரிஞ்சவங்க, எல்லாரும் வேண்டியவங்க, எங்கே போனாலும் ஏற்றுக்குவாங்க. அப்படிப்பட்ட பெத்லகேமில் இயேசாமி பிறக்கும்போது ஏற்றுக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையே. என்னாச்சு? இதான் பிரச்சனையா? பிரச்சனை தான். கன்னியா இருந்தவ திருமணத்துக்கு முன்னாடியே கருவுற்றுட்டா. ஏதோ வில்லங்க, ஏதோ பிரச்சனைன்னு நினச்சி யாரும் அவளை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை. ஒருவேளை அவங்க சொல்லியிருக்கலாம், தேவதூதன் தோன்றினார் அப்படி இப்படின்னு. அதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு அன்னைக்கு யாரும் தயாரா? யோசேப்புக்கே பிரச்சனை தான். ஆகையினால அவர் யார் என்பதையும்
அவருடைய மகிமையும் புரிந்து கொள்ளாததுனால யாருமே அவரை ஏற்றுக்கல. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு எந்த கேரல் சர்வீஸும் யாரும் பாடலை. அதுக்காக ஆண்டவரே என்ன பண்ணாரு, ஒரு ஸ்பெஷல் கொயரை வானத்திலிருந்து அனுப்புனார். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க யாருக்கும் தெரியல. அதனால இங்கே அவரை துதிப்பதற்கோ அவரை ஆராதிப்பதற்கோ புகழுவதற்கோ ஏற்றுக்கிறதுக்கோ ஆளே ஒதுக்கி மாட்டுக்கொட்டையில் விட்டாங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்ணார், பரலோகத்திலிருந்து தூதர்களை அனுப்பினார். அவங்க தான் ஃபஸ்ட்டு கேரல் சர்வீஸ் அவங்க தான் பாடினாங்க. ஏன்னா பூமியில் இருந்த யாருக்குமே இவர் யார் என்று தெரியாது. அவர் வளர்ந்தார், வாழ்ந்தார். அவர் பூமியில் நடமாடின நாட்களில் கூட அநேகருக்கு இவர் யார் என்று தெரியாது. இயேசு கிறிஸ்து பிறந்தபோது ரொம்ப கைவிட்டு எண்ணக்கூடிய ரொம்ப சிலர் இவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரெல்லாம் இயேசுவை ரெக்கக்னைஸ் பண்ணா? மெய்ப்பர்கள். எப்படி தெரியும்? தேவதூதன் சொன்னதுனால தெரியும். சாஸ்திரிகள். எப்படி தெரியும்? நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் வழி நடத்தப்பட்டதுனாலே தெரியும். சிமியோன் தெரியும். குழந்தைய வாங்கிக்கிட்டு அவர் சொன்னார், உங்களுடைய இரட்சணியத்தை என் கண்கள் காலங்காலமாக நான் ஏங்கி காத்திருந்த உங்களுடைய மீட்பை நான் பார்த்துட்டேன், நான் சமாதானத்தோடு போகிறேன்னு சொன்னார். எப்படி தெரியும்? பரிசுத்த ஆவியினாலே வெளிப்படுத்தப்பட்டு தெரியும். சகரியா யோவான் சானகனை குறித்தும் இயேசுவை குறித்தும் தீர்க்க தரிசனம் உரைத்தார். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறதுன்னு சொன்னார். எப்படி தெரியும்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதுனால தெரியும். ஆலயத்தில் 80 வருடம் உள்ள பெண் உபவாசம் இருந்து ஜெபித்து கொண்டிருந்த அன்னாளுக்கு இயேசு யாருன்னு தெரியும். அவரை குறித்து எல்லாரிடத்திற்கும் அவள் அறிவித்தாள். எலிசபெத்துக்கு தெரியும். எப்படி தெரியும்? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு உண்மையை அவள் அறிந்து கொண்டாள். அவங்களெல்லாம் விட்டு தள்ளுங்க. யோசேப்புக்கு எப்படி தெரியும்? தேவ தூதன் சொல்லி தான் தெரியும். மரியாளுக்கு எப்படி தெரியும்? தேவ தூதன் சொல்லி தான் தெரியும். தனக்கு தன்னுடைய வயிற்றில் இருக்கிறவர் யார், தனக்கு பிறக்க போகிறவர் யார், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், தாவீதுடைய சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். இதெல்லாம் எப்படி தெரியும் மரியாளுக்கு? தேவ தூதன் சொல்லி தான் தெரியும். ஆகையினால கடவுள் யார் யாருக்கெல்லாம் இதை வெளிப்படுத்தினாரோ அவர்கள் எல்லாரும் அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்டவர்கள் என்ன செஞ்சாங்க? ஏத்துக்கிட்டாங்க. அறிந்து கொண்டவர்கள் ஆராதித்தார்கள், பணிந்து கொண்டார்கள், எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைத்தார்கள். ஆனால் இந்த அறிந்து கொண்டவங்க ரொம்ப ரொம்ப கொஞ்சம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று, சிலருக்கு தான் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியாது. அதே போல் அதே நிலைமை தான் இன்றைக்கும். இயேசு கிறிஸ்து யார் என்று இன்றும் அநேகருக்கு தெரியாது. தெரிந்து கொள்றதுக்கு வழி இருக்குதா? இருக்கு. எப்படி தெரிந்து கொள்ளலாம்? வேத புத்தகத்தை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய கண்களை திறந்தால் ஒழிய நானும் கண்டுபிடிக்க, நான் கிறிஸ்தவனாக இருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், அதனாலே நான் கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. ஆண்டவர் என்னுடைய கண்களையும் உங்களுடைய கண்களையும் திறந்தால் ஒழிய கிறிஸ்துவனுடைய மகிமையை பார்க்க முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவர் நாசரேத்திலும் கலிலேயாவிலும் பல இடங்களில் நடந்து கொண்டிருந்த போது அவரை கண்ட மக்கள் அநேக பேர் என்ன நினைச்சாங்க? ஏதோ நாடோடி பிரசங்கியாரு, தெருவா அலைகிறாரு, பாவம்னு நினைச்சாங்க. ஆனால் அவர் உண்மையிலே யார் என்பதை குறித்து அநேகர் அறியாதிருந்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை உள்ள வசனம்.
இந்த வேத பகுதியில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், கடவுள் பேசுவதை கேட்க வேண்டுமா? நிறைய பேருக்கு அது ஒரு ஏக்கம். ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டா போதும், ஆண்டவர் எப்படியாவது என்கிட்ட பேசுவாரா என்ற பெரிய ஏக்கத்தோடு அநேகர் இருக்கலாம். ஆனால் இங்கே கடவுள் பேசுவதை கேட்க விரும்பினால் இயேசு கிறிஸ்து சொல்லுவதை கேளுங்கள். அநேகருக்கு கடவுள் ஒரு கான்செப்ட், சிலருக்கு கடவுள் ஒரு சக்தி. கடவுளை பற்றி எனக்கு தெரியாதுங்க, ஆனால் எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. ஆனால் வேத புத்தகம் கடவுளை ஒரு சக்தியாகவோ ஒரு கான்செப்டாகவோ சொல்லுவதில்லை. கடவுள் ஒரு நபர், கடவுள் ஒரு ஆழ்த்தத்துவம் உடையவர், கடவுள் பேசுகிறவர். இந்த 1ஆம் அதிகாரத்திலே நம்ம அதை தான் வாசிக்கிறோம். கடவுள் மனிதனோடு பேசுவதற்கு தெரிந்து கொண்ட முறையை பற்றி இங்கே வாசிக்கிறோம். கடவுள் நம்ம காதில் பேசுவாரா, நம்ம மனசில் பேசுவாரா, நம்ம கனவுல பேசுவாரா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இங்கே வேத புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியம், கடவுள் மனிதனோடு பேச தெரிந்து கொண்ட முறை, கடவுள் ஒரு மனிதனை எழுப்பி அவர் வழியாக அந்த சமுதாயத்தில் வாழ்ந்தவர்களிடத்தில் பேசினார். தீர்க்கதரிசிகள் என்று பெயர் அவர்களுக்கு. முதல் முறை கர்த்தர் சீனாய் மலையிலிருந்து இஸ்ரவேல் மக்களோடு கூட பேசினார். மக்கள் எல்லாம் மிரண்டுட்டாங்க. ஏன்னா பயங்கரமான ஒரு காட்சி, மலை தீப்பத்தி அப்படியே எரியுது, இடிமுழக்க சத்தம், எக்கால சத்தம், பயங்கரமான நாய்ஸ், பயங்கரமான ஒரு தரிசனம். அதிலிருந்து கர்த்தர் ஜனங்களோடு கூட பேசினார். ஜனங்கள் எல்லாம் பயந்து நடுங்கினார்கள். அப்போ ஜனங்கள்லாம் சொன்னாங்க, மோசேயை கூப்பிட்டு, ஐயா இங்கே வாங்க, ஆண்டவர் இப்படி டைரக்டாக எங்ககிட்ட பேச வேண்டாம், நீங்கள் போய் அவர்கிட்ட பேசிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்றதை கேட்டுட்டு வந்து நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டார். ஆண்டவர் அதிலிருந்து மனிதர்களை தெரிந்து கொண்டு மனிதர்கள் மூலமாக கடவுள் பேசினார். அதை தான் இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். அந்த முதல் வசனம் பாருங்க, மொத்த பழைய ஏற்பாட்டை ஒரே வசனத்தில் முடிச்சிட்டார். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். பல காலத்தில் பல மெத்தடில் தீர்க்கதரிசிகள் வழியாக ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசினார். மொத்த பழைய ஏற்பாட்டையும் ஒரே வசனத்தில் முடிச்சிட்டார். முடிச்சுட்டு என்ன சொல்றார் அடுத்தது, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். ஆகையினாலே கடவுள் முதலாவது தீர்க்கதரிசிகள் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக தம்முடைய திருவுள சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு வந்தார். கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளினுடைய முழுமையையும் முழு வெளிப்பாட்டையும் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார் என்கிற ஒரு மிக முக்கியமான உண்மையை இந்த பகுதியிலே எபிரேய நிருபத்தினுடைய ஆக்கியோன் சொல்கிறார். கடவுள் பேசுவதை கேட்க விரும்பினால் வேத புத்தகத்தை வாசியுங்கள். ஏன்னா தீர்க்கதரிசிகள் சொன்னது, இயேசு கிறிஸ்து சொன்னது, செய்தது எல்லாம் வேத புத்தகத்திலே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு கடவுள் வேறொரு வெளிப்பாட்டை வேறு மனிதர்கள் மூலமாக கொடுக்கிறாரா அப்படின்னா அதற்கு தேவையில்லை. ஏன்னா கடவுளுடைய முழுமையான வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது. இதுக்கு மிஞ்சின ஒரு வெளிப்பாடு தேவையில்லை. ஆகையினாலே வேத புத்தகம் கடவுளுடைய வெளிப்பாடு நிறைவு பெற்றிருக்கிறது. கடவுளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை வேத புத்தகத்திலே நீங்கள் பார்க்க வேண்டும், அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும். இரண்டாவது காரியம், இயேசுவை நீங்கள் பார்க்க விரும்பினால், இயேசுவை கேட்க விரும்பினால் கடவுள் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினதை, இயேசு கிறிஸ்து மூலமாய் பேசினதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கடவுளை நீங்கள் பார்க்க விரும்பினால் என்ன செய்வது? வேத புத்தகம் அதை பற்றி சொல்கிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம், ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். கடவுள் எப்படி இருக்கிறாரா? யாரும் பார்த்ததில்லை, யாராலையும் பார்க்கவும் முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே கடவுள்
இருக்கிறார். ஆனால் எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு, எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அதுக்காக கடவுள் என்ன பண்ணார்? காணக்கூடாத கடவுளை மனிதர்கள் காண வேண்டும் என்பதற்காக காணக்கூடாத கடவுளை மனிதனாக அனுப்பினார். ஏனென்றால் மனிதனாக கடவுள் வரும்பொழுதுதான் கடவுளை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதற்காக அப்படி அனுப்பினார். அப்படி கடவுளை மனிதனாக அனுப்பினது தான் இயேசு கிறிஸ்து என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. நேற்றைய தினத்தில் நம்ம தியானித்தோம், வார்த்தை மாமிசமானது, கடவுள் மனிதனாக வந்து பிறந்தார். ஆகையினாலே இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து இந்த 2ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்லுகிறார். இவரை இந்த கடைசி காலங்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுள்ளம் பற்றினார். இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இந்த இயேசு கிறிஸ்து யார்? ஏன்னா அவர் ஒரு பரதேசி மாதிரி ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சாதாரண ஒரு பிரசங்கியார், தெரு பிரசங்கியார் மாதிரி தெருவில் கலிலேயாவிலே அவர் அலைந்து கொண்டு இருந்தபோது இவரை கடவுள் என்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இவர் தேவாதி தேவன் என்று அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் எபிரேய நிருபத்தினுடைய ஆக்கியோன் இவரை பற்றி என்ன சொல்றாரு? இவரை கொண்டு பிதாவாகிய கடவுள் உலகங்களை உண்டு பண்ணினார். இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். சர்வ லோகத்திற்கும் இவர் உரிமையாளர். இவர் ஏனென்றால் எல்லாவற்றையும் இவர் உருவாக்கினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் படைத்தவர். யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிக்க ஒருவர். யோவான் 1:3. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆகினாலே நாம் பார்க்கிற எல்லாவற்றையும் உருவாக்கினவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். கடவுள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினார். ஆகினாலே இவைகள் எல்லாம் யாருக்கு சொந்தமானது? யாருக்கு சொந்தமானது? கடவுளுக்கு சொந்தமானது. உலகங்களை அவர் படைத்தார். வானத்தில் கோடிக்கணக்கான அண்ட சராசரத்தில் கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் உண்டு, நட்சத்திர குடும்பங்கள் உண்டு. இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இவைகளை உண்டாக்கினபடினாலே இதற்கு உரிமையாளராக சுதந்திரவாளியாக அவர் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி முதலாவது அவர் அறிமுகப்படுத்துகிறார். அவர் படைப்பின் கடவுள். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லுகிற காரியம் 3ஆம் வசனம் பாருங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருக்கிறார். ஒரு முக்கியமான காரியம். இவர்ன்றது யாரு? அவர்ன்றது யாரு? இவர் இயேசுவை பற்றி சொல்றாரு. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், பிதாவினுடைய மகிமையின் பிரகாசம், பிதாவினுடைய தன்மையின் சொரூபம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கவனிங்க, இங்கே ஒரு புது மொழிபெயர்ப்புலேருந்து இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த குமாரன் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய தன்மையை முழுவதுமாக வெளிக்காட்டும் உருவமாக அவர் இருக்கிறார். முக்கியமான ஒரு உண்மை என்ன இந்த பகுதியில் நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கடவுளுடைய வெளிப்பாடாக இருக்கிறார். கடவுளுடைய குணாதிசயத்தை நமக்கு படம் பிடித்து காண்பிக்கிறவராக இருக்கிறார். நம்ம புராட்டஸ்டன்ட் சர்ச்சில் இயேசு கிறிஸ்துவோடைய படத்தை வச்சு நம்ம வணங்குறது இல்லை, அப்படிதானே? ஏன் அப்படி வணங்குறது இல்லை? படத்தில் செய்ய முடியாததை இயேசு கிறிஸ்துவை அனுப்பி பிதாவாகிய கடவுள் செய்திருக்கிறார். படத்தால் என்ன செய்ய முடியாது? ஒரு படத்தை பார்த்தா அவருடைய சுபாவத்தை சொல்ல முடியுமா? ரயில்வே ஸ்டேஷனில் நிறைய பேருடைய ஃபோட்டோ போட்டிருக்கோம். போட்டு மேலே என்ன எழுதியிருக்கோம்? திருடர்கள் ஜாக்கிரதை. அந்த திருடர்கள் ஜாக்கிரதைன்னு மட்டும் எழுதாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்கெல்லாம் பார்த்து நம்ம என்ன நினச்சிக்குவோம்?
இவங்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் முக்கியமான பிரமுகர்கள் போல. ஏன்னா அவங்க தோற்றத்தை பார்த்து இவங்க யாரும் திருடன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு ஃபோட்டோவை பார்த்து நிறைய நேரத்தில் நம்ம இந்த பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது ஃபோட்டோவை பார்த்து நிறைய நேரத்தில் நம்ம ஏமாந்துருவோம். ஆள் ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ராட்சசி இருப்பாங்க. அந்த பையன் ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருப்பான், ஆனால் அவனுக்குள்ள ஒரு கொடூரமான ஆள் இருப்பார். நம்ம எல்லாரும் என்னத்தை படத்தை பார்த்து நிறைய நேரத்தில் ஏமாந்துருவோம். அப்படி தானே? நிறைய பேர் சிரிக்கிறீங்க, ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்களோ? ஆனால் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, படத்தை வச்சு சுபாவத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. தோற்றத்தை வைத்து குணத்தை அறிந்து கொள்ள முடியாது. அதனால தான் ஒரு படத்தில் கடவுள் எப்படிப்பட்டவர்னு நம்மளால் காண்பிக்க முடியாது. அன்பை ஒரு படத்தை வச்சு காட்ட முடியுமா? ஒரு ஃபோட்டோ வச்சு இவர் அன்பானவர்னு ஒரு ஃபோட்டோ வச்சு காட்ட முடியுமா? அப்படியே காட்டினாலும் அன்பை மட்டும் காமிக்க முடியாது, காமிச்சா பத்தாது. எந்த கடவுள் அன்புள்ளவரோ அவர் நீதியும் உள்ளவர், இரக்கமுள்ளவர், பரிசுத்தமானவர், எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு படத்தில் காட்ட முடியுமா? வாய்ப்பே இல்லை. அதனால தான் கடவுள் வானத்திலிருந்து ஒரு படத்தை போடாம ஒரு குமாரனை அனுப்பினார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவில் தான் கடவுளுடைய தெய்வீக தன்மையை கடவுளால் வெளிப்படுத்த முடியும். கவனிச்சிங்களா? அதனால தான் நம்ம இங்கே ஒரு படத்தை வச்சு கடவுளை வழிபடுவதில்லை. படத்தில் அவர் சிகப்பாக இருந்தாரா கருப்பாக இருந்தாரான்னு தான் நம்ம பார்க்க முடியும். அவருக்கு தாடி இருந்துச்சா மீசை இருந்ததுதான் தான் பார்க்க முடியும். ஆனால் இது எதுவுமே நமக்கு தேவையில்லாத விஷயம். அவருக்கு தாடி இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, மீசை இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, அவர் கருப்பாக இருந்தால் என்ன, சிகப்பாக இருந்தால் என்ன. ஆப்பிரிக்கர்கள் என்ன விரும்புகிறாங்க? ஏசாமி எங்களை மாதிரி கருப்பாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. ஏசாமி ஆப்பிரிக்கரா? வெள்ளைக்காரங்க என்ன நினைக்கிறாங்க? ஏசாமி எங்களை மாதிரி சிகப்பை கோட்டு சூட்டு போட்டுட்டு இருக்கணும்னு. ஏசாமி அப்படி இருந்தாரா? அது நமக்கு தேவையே இல்லை. நமக்கு தேவையானது என்ன? கடவுள் எப்படிப்பட்டவர். அவர் முக தோற்றம் நமக்கு தேவையில்லை, அவருடைய குணாதிசயம் நமக்கு தேவை. கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சீஷர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தபோது ஒரு சீஷனுக்கு அப்படி ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, ஏசாமிக்கிட்டே வந்து கேட்டுட்டார், ஆண்டவரே எனக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஆசை ஒன்று இருக்குது, அதை நிறைவேற்றுங்க அப்படின்னு ஏசாமிக்கிட்ட வந்து கேட்டார். ஏசாமிக்கு சொன்னார், என்னப்பா உன் ஆசை சொல்லுப்பா. அவன் சொன்னான், ஆண்டவரே பிதாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏசாமி சொன்னார், என்னை கண்டவன். உடனே பிலிப்பு முறைச்சு முகத்தை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். உடனே அப்படி என்னை பார்க்காத, நீ பார்க்க வேண்டியது என் முகத்தை இல்லைப்பா, நான் என்ன செய்கிறேன், நான் என்ன சொல்கிறேன்னு கவனின்னு. பிதாவை இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்படுத்தினார்? அவருடைய வார்த்தையின் வழியாக, அவருடைய செயல்பாடுகள் வழியாக, அவருடைய சிலுவை மரணத்தின் வாயிலாக, அவருடைய உயிர்த்தெழுதலின் வாயிலாக, பிதாவுடைய வலது பாசத்தில் வீற்றிருப்பதன் வாயிலாக. ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவிலே நாம் கடவுளை காண்கிறோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. நான் சொன்ன காரியம் அங்கே இருக்கிறது. யோவான் 14. இந்த பகுதியில் அவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தைகளை கேளுங்க, என்னுடைய செயல்களை பார்த்து நீ பிதாவை அறிந்து கொள்ள முடியும். கடவுள் எப்படிப்பட்டவர் என்று நீ தெரிஞ்சுக்கணுமா? நீ என்னுடைய வார்த்தையை கேளு, என்னுடைய வாழ்க்கையை பாருன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கடவுளை
நாம் அறிந்து கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்க வேண்டும், வேத வசனத்தை உற்று தியானிக்க வேண்டும். இன்றைக்கு கடவுளை பற்றிய புரிந்து கொள்ளுதலை உலகத்தில் 2 வகைப்படுத்தலாம். ஒன்று, மனிதன் கடவுளை குறித்து அநேக காரியங்களை யூகித்து கொள்ளுகிறான். ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளை நான் பார்க்கல, ஆனால் கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்னு நானாக என்ன செய்கிறது, ஒரு கற்பனை பண்ணுறது. அவர் பெரியவராக இருப்பார், அதனால் அவர் அப்படி இருக்கலாம். அவருக்கு என்ன உருவத்தை கொடுக்கலாம், எனக்கு தெரிஞ்சதுல பெரிய உருவம் என்ன உருவம், ஏதோ ஒரு உருவத்தை கொடுக்கலாம். வேறு எதோ கற்பனையில் நாம் கடவுளை உருவாக்க முயற்சி செய்வது சரியானதாக இருக்காது. ஏன்னா அது என்னுடைய கற்பனையை ஒழிய அது உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் அதற்கு மாறாக ஒன்று உண்டு, அதுக்கு பேர் ரெவலேஷன். கடவுளே நான் எப்படி இருக்கிறேன்னு நமக்கு சொன்னால் அது கரெக்டாக இருக்கும், அது தவறாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகையினாலே நாம கற்பனை பண்ணுவது சரியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் கடவுள் தன்னை நமக்கு வெளிப்படுத்துவது 100% சரியாக இருக்கும். ஆகையினால தான் வேத புத்தகத்தை நம்ம பார்க்கும்பொழுது கடவுள் பல இடங்களிலே சின்ன சின்ன விதங்களிலே தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். ஏனென்றால் கடவுள் தன்னை வெளிப்படுத்தவில்லையானால் நாம கடவுளை புரிந்து கொள்ள முடியாது. மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின அந்த வெளிப்பாட்டில் ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அங்கே மோசேக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்தினார்? ஒரு முட்செடி எரியுது, ஆனால் முட்செடி வெந்து போகலை. மோசேக்கு புரியல, பக்கத்தில் போய் கூர்ந்து பார்க்குறாரு, அப்பையும் புரியல. ஏன் புரியலைன்னா, நம்ம வீட்டில் எல்லாம் நெருப்பு எரியுது கிச்சனில் இல்லை, நெருப்பு எப்படி எரியுது? கேஸ் இருக்கிறதுனால எரியுது. கேஸ் முடிஞ்சு போயிட்டா ஆஃப் ஆகிடும். இல்லாட்டி எப்படி எரியும்? விறகு இருந்தால் எரியும், இல்லாட்டி கெரோசின் இருந்தால், ஏதோ ஒரு எரிபொருள் இருந்தால் தான் நெருப்பு. எரிபொருள் இல்லாமல் நெருப்பு எரியுமா? நெருப்பு எரியாது. ஆனால் இங்கே நடக்கிறது அதுதான். எரிபொருள் இல்லை, நெருப்பு எரியுது. முச்செடி இருக்குது, நெருப்பு எரியுது. ஆனால் முச்செடி பட்சிக்கப்படலை. முச்செடி அப்படியே பச்சையாகவே இருக்குது, நெருப்பு பட்டுக்கு என்ன செஞ்சிட்ருக்கு? அதை பட்சித்து இது எரியவில்லை, ஆனால் எரிந்து கொண்டு இருக்கிறது. இதுலேருந்து ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு? ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தமிழில் என்னன்னு தெரியல. காட் இஸ் செல்ஃப் எக்ஸிஸ்டிங் காட். கடவுள் இருப்பதற்கு எதுவும் தேவையில்லை. நீங்களும் நானும் இருக்கணும்னா நிறைய வேணும். நமக்கு என்னென்ன வேணும்? சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், ட்ரெஸ்ஸு வேணும், குடும்பம் வேணும், சொந்தம் வேணும், சமாதானம் வேணும், சுகம் வேணும். இது எல்லாம் இருந்தால் தான் நம்மளால் இருக்க முடியும். ஆனால் கடவுள் இருக்கிறதுக்கு என்ன இருக்கணும்? ஒன்றும் வேண்டாம். பூமியே இல்லாமல் இருக்கும்போது கூட அவர் என்ன செஞ்சார்? அவர் இருப்பதுக்கு எதுவும் வேண்டாம். நிறைய இடத்துல நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? நான் வர்றதுனால தான் கடவுளே இருக்கிறான்னு நினச்சிக்கிறோம். நான் கும்பிட்றதுனால தான் அவர் கடவுள்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. நீங்கள் கும்பிட்டாலும் கடவுள், நீங்கள் கும்பிடாட்டாலும் அவர் தான் கடவுள். அவர் இருப்பதற்கு நம்ம தேவையில்லை. நம்மை படைப்பதற்கு முன்னமே அவர் இருந்தார். நமக்கு தான் அவர் தேவையோ ஒழிய அவருக்கு நம்ம தேவை இல்லை. ஆகையினாலே கடவுள் அவர் தன்னை வெளிப்படுத்தினால் ஒழிய நாம் அவரை அறிந்து கொள்ள முடியாது. அந்த வெளிப்பாட்டினுடைய சிகரமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். 5வதாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற காரியம், அவர் தமது வல்லமையுள்ள வார்த்தையினாலே எல்லாவற்றையும் தாங்குகிறவராக இருக்கிறார். சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரா? இப்போ அண்ட சராசரம் எல்லாவற்றையும் உருவாக்கி அப்படியே விட்டுட்டு அவர் படுத்து தூங்கிட்டு இல்லை, அதை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். வானத்தில் கோடிக்கணக்கான கோள்களும் நட்சத்திர குடும்பங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த விபத்தாவது ஆயிருக்கா? அங்கே ஒரு டிராஃபிக் கண்ட்ரோலர் இருக்கிறாரு, எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டு. நிறைய நேரத்தில் சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க, ஒரு பெரிய கோள் பூமியை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது, அது இன்னும் இத்தனை வருஷத்தில் வந்து பூமியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நடக்கவே நடக்காது. ஏன் அப்படின்னா
ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். சகலமும் அவருடைய வார்த்தையினால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. சகலத்தையும் அவருடைய வார்த்தையினால் அவர் நிலைநிறுத்துகிறார். கடைசியில் நம்ம வாசிக்கிறோம், அவர் பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அங்கே ஒரு கண்ட்ரோல் ரூமில் உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் கட்டுப்படுத்த அவர் வல்லவராக, திராணி உள்ளவராக அவர் இருப்பதுனால தான் அவர் அங்கே இருக்கிறாரு, நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறோம். அவர் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில். ஒருவேளை நம்ம கட்டுப்பாட்டு இல்லாமல் நம்ம நினைக்காத காரியங்கள், நம்ம வாழ்க்கையில் நிறைய விபத்துகள் இதெல்லாம் நடக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு எந்த விபத்துகளும் இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் நிர்ணயித்திருக்கபடி அவைகள் இயங்கி கொண்டிருக்கிறது. பூமி நீள் வட்டத்தில் பூமியை சுற்றி கொண்டு இருக்கிறது இல்லையா? ஒரே ஒரு இன்ச்சு முன்னாடி வந்தால் என்ன ஆகும் தெரியுமா? ஒரு இன்ச்சு முன்னாடி வந்துச்சுன்னா நம்ம யாருமே இருக்க மாட்டோம், எல்லாம் பொசுங்கி போயிடும். ஒரே ஒரு இன்ச்சு பின்னாடி போயிட்டா என்ன ஆகும்? பூமியில் இருக்க எல்லாமே உறைஞ்சு போயிடும். கரெக்டான இடத்துல அதை வச்சு அது அங்கே இங்கே நகராமல் பாதுகாப்பது எது? சூரியனா? யாருக்குமே தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா அது ஆண்டவர் தான் செய்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக நம்ம வாசிக்கிறோம், சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி. இயேசு கிறிஸ்து செய்த அடுத்த காரியம் என்ன? 6வது காரியம் என்ன? சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார். எப்படி உண்டு பண்ணாரு? உண்டு பண்ணினது யாரு? எதை வச்சு உண்டு பண்ணாரு? அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? ஒரு பியூட்டிஃபுல் வேர்ட் அங்கே யூஸ் பண்ணியிருக்காரு. தம்மாலே தாமே. ஆசாரியன் யாரு? இயேசு கிறிஸ்து. பலிபொருள் என்ன? இயேசு கிறிஸ்து. அவரே அவருடைய சிலுவை மரணத்தை கொண்டு ஒரு சுத்திகரிப்பை நமக்காக உண்டு பண்ணி இருக்கிறார். 7வதாக நம்ம வாசிக்கிறோம், உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். 7 முக்கியமான காரியங்களை சொல்றாரு. இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செய்கிறார்? உலகை படைத்தார், உலகிற்கு உரிமையாளராக இருக்கிறார், அவர் பிதாவினுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார், பிதாவினுடைய தன்மையில் சொரூபமாக இருக்கிறார், அவர் தமது வல்லமை மிக்க வார்த்தைகளினாலே எல்லாவற்றையும் அவர் ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறார், அவர் குமாரனை அனுப்பி அவராலே பாவ பரிகாரத்தை இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார், பிதாவின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையினாலே இந்த 7 காரியங்களை அவர் நமக்கு காண்பிப்பதன் மூலம் நமக்கு சொல்லுகிற ஒரு உண்மை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து மனிதனாய் பிறந்தவர். அவர் மனிதன் அல்ல, அவர் தேவனுடைய குமாரன், அவர் தேவாதி தேவன், காணக்கூடாத கடவுளின் காணக்கூடிய வெர்ஷனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்கிற அற்புதமான உண்மையை இங்கே எபிரேய நிருபத்தினுடைய ஆக்கியோன் சொல்லுகிறார். ஆகையினால் அவர் பிதாவின் உன்னதமானவருடைய மகத்துவமானவருடைய வலது பாசத்தில் அவர் வீற்றிருக்கிறார். ஏங்க அவர் உட்கார்ந்துருக்கிறாருங்க? அவர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணிகள் எல்லாவற்றையும் அவர் முடித்திருக்கிறார். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்கள். அதில் ஆசாரியர்களை பற்றி இயேசு கிறிஸ்து சிறந்த ஆசாரியர் என்பதை பற்றி எங்கே சொல்லுகிறார். இங்கே சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆசரிப்பு கூடாரத்தில் பலிபீடம் இருக்குது, விளக்கு இருக்குது, சமூகத்தப்போ இருக்குது, தூப பலிபீடம் இருக்குது, அங்கே சுத்திகரிப்பு செய்வதற்கு கடல் தொட்டி இருக்குது, நிறைய காரியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லாத ஒன்றை பற்றி சொல்கிறாரு. ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன இல்லையா? சேர் கிடையாதா? ஏங்க சேர் இல்லை அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாரு. ஏன் சேர் இல்லைன்னா, வேலையை முடிச்சுட்டா தான் உட்கார முடியும். வேலையை யாருமே முடிக்கவே இல்லை, அவங்க எல்லாம் நின்றுக்கிட்டே தான் இருக்கணும், பலி செலுத்திக்கிட்டே இருக்கணும், அதுக்கு ஒரு முடிவே இல்லை. டெய்லி ரொட்டீனாக பலி செலுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஏன் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க? பாவ பரிகாரத்தை ஆசாரியர்களால் செய்து முடிக்க முடியவில்லை. பாவமும் இருந்தது, பலி செலுத்துவதும் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ஒரே தரம் ஒரு பூரண பலியை சிலுவையிலே செய்து, அங்கே அவர் சொன்ன முக்கியமான வார்த்தை முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிதாவின் வலது பாசத்தை போய் உட்கார்ந்துட்டார். ஏன்னா வேலையை என்ன பண்ணிட்டாரு? முடிச்சிட்டாரு. எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆகையினாலே இவர் தான் பூமியிலே வந்து பிறந்த இயேசு கிறிஸ்து. ஆகையினாலே இயேசு கிறிஸ்து யார் என்பதை, அவர் சர்வ லோகத்தையும் படைத்தவர் என்பதை
அவர் பிதாவினுடைய வெளிப்பாடு என்பதை, அவர் தீர்க்கதரிசியை போல பிதாவை உலகிற்கு வெளிப்படுத்தினவர், அவர் ராஜாவை போல வலது பாசத்து வீட்டிலிருந்து எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டில் வைத்து ஆளுகிறவர் என்பதையும், அவர் ஒரு ஆசாரியனை போல பூரண பலியை செலுத்தி நிறைவு செய்திருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பணிந்து கொள்ளுவோம், அவரை ஆராதிப்போம், அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயங்க மாட்டோம், அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு அஞ்ச மாட்டோம். ஏனென்றால் அவர் சர்வத்தையும் ஆளுகிற தேவாதி தேவன். அவரால் எதையும் மாற்றி அமைக்க முடியும், எந்த சூழ்நிலையையும் அவரால் மாற்றி அமைக்க முடியும். என்னுடைய பிரச்சனை எனக்கு பிரச்சனையாக இருக்கலாம், அது ஆண்டவருக்கு பிரச்சனை அல்ல. என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வாக இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாசத்தில் அவர் வீற்றிருக்கிறார். ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அற்புதமான வெளிப்பாடு விசுவாசமும் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில கலக்கம் தேவையில்லை, நெருக்கம் தேவையில்லை. பிரச்சனைகள் வழியாக நாம் கடந்து சென்றாலும் ஆண்டவர் நமக்கு துணை நின்று நம்மை வழி நடத்துவார். பிரச்சனைகளை மாற்றுவார், அல்லது பிரச்சனைகளை கொண்டு நம்மை மாற்றுவார். பிரச்சனைகளை சந்திக்க கடந்து போவதற்கு வேண்டி கிருபையும் அருளையும் கொடுத்து கடவுள் நம்மை நேர்த்தியாய் வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகையால் இந்த அற்புதமான ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள, அவரை பணிந்து கொள்ள தூய ஆவியாகிய கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் துணை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். சாஷ்டாங்கம் செய்வோம் வாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. ஆமாண்டவரே, நாங்கள் உம்மை பணிந்து கொள்கிறோம். நீர் ஒரு போதகரோ, மத ஸ்தாபகரோ, ஒரு தீர்க்கதரிசியோ அல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் தேவாதி தேவன், காணக்கூடாத கடவுளின் மகிமையின் வெளிப்பாடு. கடவுள் மனிதனாக வந்து அவதரித்த அற்புதமான இந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொண்டு கிறிஸ்துவிலே கடவுளை பார்க்கவும், கிறிஸ்துவிலே கடவுளுடைய சத்தத்தை கேட்கவும், கிறிஸ்துவிலே கடவுளுடைய தரிசனத்தை காணவும் வேத புத்தகத்தை நாங்கள் பற்றி கொண்டு உடைய வார்த்தையினாலே வழிநடத்தப்பட எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே உடைய பாதத்திலே வந்து அமர்ந்து உடைய வார்த்தையை கேட்டு உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு நீர் பேசுங்க, நீர் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.